ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பக்ரீத் குர்பானி மட்டன் கறி வச்சு சீக் கபாப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கபாப் ரெசிபி மட்டன், சிக்கன், பீஃப் இதில் எல்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி கபாப் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியும் நல்ல சாஃப்டாகவும் அதிக ஃப்ளேவரோடையும் இருக்கும். இந்த கபாபில் சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸு நல்ல ஃப்ளேவராட்டும் ஹைஜீனிக்கான முறையில் ரெடி பண்ணியிருப்பேன். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான மென்ஸ் சட்னி வச்சுருக்கேன். இதுவுமே சைடிஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, நான்கெல்லாம் சைடிஷாக எடுத்துக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு வாங்கி சாப்பிடுதாங்க. இதை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், 1 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். கறியில் உள்ள போனை நீக்கி கொழுப்பும் கறியுமாவே மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்டியான மசாலா பார்க்கலாம். 6 வத்தல் மிளகாய், 3 டீஸ்பூன் மல்லி. இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும். 1/2 டீஸ்பூன் கிராம்பு, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜாதிப்பூ 2 எடுத்திருக்கேன். அன்னாசிப்பூ 2, இதுதான் அன்னாசிப்பூ. 1 டீஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். பட்டை 2 இன்ச் எடுத்திருக்கேன். 3 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் வால்மிளகு. இதை கபாப் மிளகுன்னு கடையில் கேட்கலாம். சாஜீரா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். 6 கிரீன் ஏலக்காய். அதிக டேஸ்டியும் அதிக ஃப்ளேவரும் தரக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு. வால் மிளகு, நல்ல மிளகு, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்க்கலாம். நல்ல மிளகு போலவே இருக்கும், லைட்டாக காம்பு இருக்கும். இதை தான் வால் மிளகுன்னு சொல்லுதோம். இதை கபாப் மிளகுன்னு சொல்லலாம். ஜீரகமும் சாஜீராவும் லைட் கலர் சேஞ்சில் தான் இருக்கும். அடுத்து மசாலா பொடி ஐட்டம்ஸ் என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி. நல்ல கலர் சில்லியாக இருந்தால் தான் கபாப் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவைக்கு உப்பு, ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், புதினா கபாப் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது டிக்கா மசாலா பவுடர் தான். கபாப் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், லைட் ஹீட் வந்தால் போதும். 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸ்பைசி எல்லாம் ஹீட் ஆகிட்டுது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து வச்சிட வேண்டியதான். கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக திரித்து எடுக்கணும். கூல் ஆகிட்டுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் சேர்க்குதேன். கபாப் செய்யும்போது இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸு ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லிட் போட்டு மூடி வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரித்து கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிட்டுது. இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த மசாலா பவுடர் ஐட்டம்ஸையும் இதிலையே சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸில் தான் கபாப் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்பைசி ரெடி ஆகிட்டு கபாப் பவுடர் ரெடி பண்ணிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதிக ஃப்ளேவராட்டும் இருக்குது. கீமா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ்டர் ஜாரில் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை, புதினா கீரை சேர்க்கலாம். இது ரெண்டுமே 1 கப் எடுத்திருக்கேன். காரத்திற்கு 3 பச்சை மிளகாய். இதை ஒரு முறை பல்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். பல்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அதிக ஃப்ளேவராக இருக்குது. இது கூடவே எடுத்து வச்சுருந்த 1 கிலோ மட்டன் கீமாவையும் சேர்க்குதேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் சேர்க்குதேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்ல பெசரி இதில் வரக்கூடிய நீரை எல்லாம் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். கபாப் பேட்டரில் தண்ணீர் இருக்கக்கூடாது, அதனால தான் வெங்காயத்தினுடைய தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா பல்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போது பேட்டர் ஓரளவு சாஃப்டாக இருக்குது. அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்க்கணும். பாருங்கள், மிக்சியில் மிக்ஸ் பண்ணினா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்குதேன். நல்ல பழுத்த லெமன் பழச்சாறு 3 டீஸ்பூன் சேர்க்கலாம். அடுத்து 1/2 கப் கடலை மாவும் சேர்க்குதேன். எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. மீண்டும் ஒரு முறை நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்க்குதேன். மீண்டும் ஒரு முறை கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுதேன்.
சென்டரில் இந்த மாதிரி குழி எடுத்து சார்கோல் ஸ்மோக் கொடுக்கணும். அப்போ தான் கபாப் ஒரு வித ஃப்ளேவரில் இருக்கும். சார்கோல் அடுப்பில் வச்சு கேஸை ஆன் பண்ணி நல்ல தீ கங்கு வந்ததும் இந்த குழியில் வச்சு ஆயில் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே ஸ்மோக் வரும், அதிக புகை வரும். பாருங்கள், இந்த டைமில் லீட் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 10 மினிட்ஸ் முடிஞ்சு புகை கம்மியானதும் ஓப்பன் பண்ணிட்டேன். சார்கோலை எடுத்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டர் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து கபாப் ஸ்டிக்கில் வச்சிட வேண்டியதான். இது ஓவனில் உள்ள கபாப் கம்பி. நம்முடைய தேவையான சைஸுக்கு பேட்டர் எடுத்து ஃபிங்கர்ஸினுடைய அழுத்தம் கொடுத்து அப்படியே நீல வாக்கில் நான் சீக் கபாப் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த கம்பியிலேருந்து அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியதான். வாவ், நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. இதே மெத்தடில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பீஸாக எடுத்து வைக்கிறேன். இந்த கபாபை ஓவன்லேயும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் ஒரு பீஸாக எடுத்துட வேண்டியதான். பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த கபாபுக்கு சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மென்ஸ் சட்னி ரெடி பண்ணுதேன். 1/2 கப் நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை புதினா கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கூடவே காரத்திற்கு 2 பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், 1 இஞ்சி, 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மென்ஸ் சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லிக்கீரை புதினா கீரை இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்க்குதேன். கூடவே பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி இதையும் சேர்க்கணும். எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பச்சை கடலை எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணின கடலையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கு உப்பு, 1/4 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டுடலாம். வாவ், பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான சட்னி ரெடி ஆகிட்டு அதிக ஃப்ளேவராக இருக்குது. கூடவே 3 டீஸ்பூன் நல்ல திக்கான தயிர் சேர்க்குது. இதை சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மென்ஸ் சட்னி ரெடி ஆகிட்டு உப்பு, காரம், புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கபாபுக்கு சைடிஷ் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். கபாபில் மென்ஸ் சட்னி டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.